நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் டொமேட்டோ தக்காளி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, தக்காளி செடியில் தக்காளி, அதோட இலைகள், தண்டு, வேர் எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தக்காளியோட செடி. இதில் சிறு தக்காளி இருக்குது, பெரிய தக்காளி இருக்குது. நண்பர்களே, வெளியில் போயிட்டு வரும்போது சூரிய கதிர்களால் தாக்கம் ஏற்பட்டு சன்பாண்டுன்னு சொல்லி தோள்களில் கருமை நிறங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த கருமையை போக்குறதுக்கு தக்காளியோட சாறு எடுத்து அந்த கருந்திட்டுகளில் போட்டுட்டு வரனால, சன்பாண்டு மேலே போட்டு வரனால சூரியனால் ஏற்படுற அந்த கருந்திட்டுகள் சீக்கிரமாக சரியாயிரும். நண்பர்களே, தக்காளியில் லைகோப்பின்ற வேதிப்பொருள் இருக்குது. தக்காளியில் கரோட்டினா லைகோபோடியான்ற சத்து இருக்குது. இந்த சத்து கேன்சர் செல்லுகளை அழித்து வெளியேற்றக்கூடியது. இது ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லலாம். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன் அதிகமாக இருக்குது. நண்பர்களே, உடல் எடையை குறைக்கணும்னு விரும்பப்படுறவங்க தினசரி காலை உணவாக ஒரு பாத்திரத்தில் சிறிது நல்லெண்ணெய் விட்டு அதோட ஒரு 2 தக்காளியை ரவுண்டாக தக்காளி பழத்தை ரவுண்டாக நறுக்கி போட்டு பாதி வேக வச்சு, முழுசாக வேக வைக்கக்கூடாது, பாதி வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு காலை உணவாக சாப்பிட்டுட்டு வரனால தினசரி உடல் எடை வேகமாக குறையும். இதய நாளங்களில் உள்ள அடைப்புகளை இது நீக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. நண்பர்களே, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு செஞ்சு அடுப்பை அணைச்சிட்டு அந்த சுடுநீரில் ஒரு 2 தக்காளியை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் போட்டு வச்சுருந்தா அதில் உள்ள மேல் தோல்கள் இலகுவாகிவிடும். அப்படி மிருதுவான பிறகு அந்த தோலை ஈஸியாக உரிச்சிடலாம். அப்படி இந்த தோலை உரித்து அந்த தக்காளி தோலை முகத்தில் ஒட்டி வச்சுருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒட்டி வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்துறதுனால கருந்திட்டுகள் போகும். முக சுருக்கத்தை இது போக்கக்கூடியது. முகத்துக்கு பொலிவு தரக்கூடியது. நண்பர்களே, தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஒரு எனர்ஜி ட்ரிங்காக குடிச்சிட்டு வரனால இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். உடலுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடியது. மாதர்கள் இதை குடிச்சிட்டு வரனால வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது. மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படுற அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது. நண்பர்களே, தக்காளி பழத்தை அரைச்சி சாறு எடுத்து அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகும், டையூரிக்காகும். சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது. மன சோர்வை போக்கக்கூடியது. நண்பர்களே, தக்காளியை நல்ல பழுத்த பழமாக எடுத்து அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதனோடு கஸ்தூரி மஞ்சள், அதிமதுரம், சிறிது தேன் கலந்து அரைத்து ஒரு பசையாக்கி அந்த பசையை முகத்தில் ஃபேஸ் பேக்காக முகத்தில் அந்த கலவையை பூசி ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை கழுவிட்டு வரனால, இப்படி வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை செஞ்சுட்டு வரனால வியர்வை துவாரங்கள் இருக்கும் நம்மளோட முகத்தில். அந்த வேர்வை துவாரங்கள் திறந்துவிடும். அதில் உள்ள அடைப்புகளை இது நீக்கக்கூடியது. எண்ணெய் பசை உள்ள சருமத்தை இது சரி செய்யக்கூடியது. சூரிய வெளிச்சத்தால் ஏற்படும் சன்பான் சொல்லக்கூடிய கருந்திட்டுகளை இது போக்கக்கூடியது. முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை இது போக்கக்கூடியது. டெட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இறந்த செல்களை இது வெளியேற்றக்கூடியது.
முகத்துக்கு பொலிவு தரக்கூடியது. நண்பர்களே, தக்காளி பழத்தில் லைக்கப்புன்ற வேதிப்பொருள் இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. தக்காளி பழத்தை பச்சையாவோ உணவோடு சேர்த்தும் சாப்பிட்டுட்டு வரனால ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது, எலும்பில் ஏற்படுற கேன்சர்களை வராமல் தடுக்கக்கூடியது, ஸ்கின் கேன்சர் வராமல் இது தடுக்கக்கூடியது. 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கோள வீக்கம், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த தொந்தரவு வரும். அப்படி வர்றவங்களுக்கு சிறுநீர் வெளியேறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும். அப்படிப்பட்ட அந்த ப்ராஸ்டேட் கோள வீக்கம் உள்ளவங்க தினசரி காலை மாலைன்னு சொல்லிட்டு ஒரு தக்காளியை சாப்பிட்டுட்டு, பச்சை தக்காளியை சாப்பிட்டுட்டு வரனால, பச்சைனா பழுத்த வேக வைக்காத பழுத்த தக்காளியை விதையை நீக்கி அந்த சதை பகுதியை மட்டும் காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால இந்த ப்ராஸ்டேட் கோள வீக்கத்தில் ஏற்படுற இந்த ப்ராஸ்டேட் கோளத்தில் ஏற்படுற வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, பழுத்த தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோடு ஒரு 1/4 கரண்டி சுக்குப்பொடி, சிறிது தேன் கலந்து, மேலும் சிறிது நீர் ஊற்றி மிக்சியில் நன்றாக அரைத்து ஒரு தக்காளி பழச்சாறாக செய்து காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமாவுக்கு இது ஒரு நல்ல மருந்து. ஆஸ்துமனால் ஏற்படுற மூச்சு முட்டுதலை, மூச்சு இரைப்பை சரி செய்யக்கூடியது. சளி இருமலை கரைத்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதோட தயிர் சேர்த்து சாப்பிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது. குடலில் ஏற்படும் தொற்றுக்களை இது சரி செய்யக்கூடியது. குடல் புண்களை இது ஆற்றக்கூடியது. நண்பர்களே, தக்காளியை அரைச்சி பசையாக்கி அந்த பசையை ஒரு முகப்பூச்சா சிறிது நேரம் போட்டிருந்து கொஞ்சம் நேரம் கழித்து இதை முகத்தை கழுவிட்டு வரனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சரியாகும். முகத்தில் ஏற்படுற கருந்திட்டுகளை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, தக்காளி பழத்தில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த தக்காளி கூட்டாவோ ஒரு தக்காளி சட்னியாவோ செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரனால அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகையை இது போக்கக்கூடியது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நண்பர்களே, தக்காளி செடியோட இலை, தண்டு இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு சிறுநீரை நன்றாக வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடலில் தேங்கியுள்ள கழிவு நீர்களை இது வெளியேற்றக்கூடியது. உடல், கை, கால் வீக்கம் சரியாகும். இந்த இலை, தண்டு, தீநீரை குடிச்சிட்டு வரனால நிறைய பேருக்கு உடல், கை, கால் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். அவங்க இதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால அது சரியாகும். நண்பர்களே, வெயில் காலத்தில் தக்காளி பழத்தோட கொஞ்சம் சீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா அரைச்சி ஒரு பானமாக அதை குடிச்சிட்டு வரனால நீர் இழப்பை சரி செய்யக்கூடியது. டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அதிக வெயிலில் போயிட்டு வரனால வேர்வையின் மூலம், சிறுநீர் மூலம் அதிக நீர் வெளியேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
தக்காளி, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு கலந்து ஒரு பானமாக செஞ்சு குடிச்சிட்டு வரனால அந்த நீரிழப்பை இது சரி செய்யக்கூடியது. குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதை குடிச்சிட்டு வரனால இரத்த அழுத்தம் சமமாகும். அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது இந்த பானம். நண்பர்களே, உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க காலை உணவுக்கு முன்னாடி பழுத்த தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி அதை நல்லெண்ணெய் இட்டு வதக்கி, அதிகமாக வதக்கக்கூடாது, பாதி வேகும் வரை வதக்கி அதோட மிளகுத்தூள், உப்பு சேர்த்து சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை வெகு சீக்கிரம் குறையும். நண்பர்களே, பழுத்த பெரிய தக்காளி ஒன்றை எடுத்துக்கிட்டு அதோட 4 பல் பூண்டு, ஒரு 1/4 கரண்டி சீரகம் இட்டு அரைத்து அந்த பசையை வாரத்தில் 1 தடவையோ 2 தடவையோ சாப்பிட்டுட்டு வரனால உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாம் இது வெளியேற்றக்கூடியது. புற்றுநோய் செல்களை இது அழித்து வெளியேற்றக்கூடியது. இரத்தத்தை நீர்மைப்படுத்தி இதயத்துக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியது. வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது. சரும நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, தக்காளியை பிழிஞ்சு சாறு எடுத்து அதோட தேன் கலந்து முகத்தில் பூசிட்டு வரனாலையும் சருமங்களில் பூசிட்டு வரனாலையும் முகப்பொலிவு பெறும். தக்காளியை பிழிஞ்சு சாறு எடுத்து அதோட தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால உள் உறுப்புகள்லாம் பலமாகும். நண்பர்களே, தக்காளி காய் பார்த்துருப்பீங்க, பச்சையாக இருக்கும். அந்த தக்காளி காய் பச்சை நிறத்தில் உள்ள அந்த தக்காளி காயில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்குது. அந்த தக்காளி காயை ஒரு சட்னியாவோ அல்லது ஒரு சலாத் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரனால அது இரத்த சோகை இது சரி செய்யக்கூடியது. இரத்தத்தை இது சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பிளட் பியூரிஃபயர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினோட அளவை இது கூட்டக்கூடியது இந்த தக்காளி காய், பச்சை நிறத்தில் உள்ள தக்காளி காய். நண்பர்களே, தக்காளியை பிழிஞ்சு சாறை எடுத்து அந்த சாறை புண்களில் போட்டுட்டு வரனால புண்கள் ஆறும். ஆறாத புண்கள் போட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும். அதே மாதிரி பழைய நாற்றம் அடித்த புண்களில் போட்டுட்டு வரனாலையும் புண்கள் வெகு சீக்கிரம் ஆறும்.